இப்போ இந்த HMPV வைரஸ் மட்டும் மக்களிடையே ஒரு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துறது எதனால நீங்க நினைக்கிறீங்க ஒரு தொற்றுநோய் தடுப்பு நிபுணரா? இது புது வைரஸ் இல்லைங்க. இது 2001 கண்டுபிடிச்ச வைரஸ். வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய ஒரு வைரஸ் தான். இந்த டெஸ்ட் எல்லாம் ஒரு 30,000 ரூபாய் டெஸ்ட்டு. ஆனால் அட் தி எண்ட் மாத்திரை கொடுக்கறது 30 ரூபா பேராசிட்டமால் தான். ஐ டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் சைனா. இப்போ கோவிட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அதோடைய வேரியண்ட் மாறிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இது 2001 இந்த HMPV வைரஸ் உலகம் முழுவதுமே இருக்குது. இதோடைய வேரியண்ட் மாறுமா இல்லை எப்படி இதை நம்ம பார்க்கறது? இதுக்கு இப்போதைக்கு தேர் இஸ் நோ தடுப்பூசி, நேச்சுரல் இம்யூனிட்டி இல்லை. ஸோ அதனால் சிவியராக பாதிக்கல. ஏன் குழந்தைகள் மட்டும் இந்த பாதிப்பு? இன்னொன்று ஒரு வைரஸ் கூட இருக்குது, போக்கா வைரஸ், பொக்க வைரஸ். பட் அந்த வைரஸ் கூட இப்போ வரைக்கும் இந்தியாவிலேயே 7 பேருக்கு இந்த நோய் தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸில் சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது பப்ளிக் ஒரு மாதிரி ஒரு பேனிக் ஆகும். ஸோ அந்த பேனிக் அவங்ககிட்ட இருந்து போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும், ஏன் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தொற்று தான் தற்போது இந்த ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்று சொல்லக்கூடிய HMPV. இந்த நோய் தொற்று உண்மையிலேயே பயத்திற்குள்ளானது தானா? இந்த நோய் தொற்று பாதித்தால் மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு நம்மிடையே பதிலளிக்க காத்திருக்கிறார் தொற்று நோய் தடுப்பு சிறப்பு மருத்துவர் மதுமிதா. அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, நேரடியாக கேட்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த HMPV வைரஸ் உண்மையிலேயே ஆபத்தானது தானா? HMPV வைரஸ் ரொம்ப காமனான வைரஸ். ஓகே, இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறது, நுரையீரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வைரஸ்னால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். ஒன்று இன்ஃப்ளூயன்ஸா பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுவில் ரெஸ்பிரேட்டரி சின்சைஷியல் வைரஸ் அப்படின்னு ஒன்று, அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி தெர் ஆர் அதர் வைரஸ். என்னென்னா ரைனோ வைரஸ், அடினோ வைரஸ், பேரா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், இன்னொன்று ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கொரோனா வைரஸ். அதோட தேர் இஸ் அனதர் வைரஸ் மெட்டானிமோ வைரஸ்ன்ட்டு. இது புது வைரஸ் இல்லைங்க. இது 2001 கண்டுபிடிச்ச வைரஸ். 2016 நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது நிறைய இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், சின்ன பசங்களை அந்த மாதிரி ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய ஒரு வைரஸ் தான். இது புது வைரஸ் அப்படின்ட்டு கிடையாது. திஸ் இஸ் பீன் இன் சர்க்குலேஷன். இந்த வைரஸ் பற்றி நிறைய முன்ன கூட நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஊர்லேயே நிறைய தடவை நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பட் நம்ம இதை அவ்வளோ பெரிய வைரஸ் இது ரொம்ப பாதிக்கும் அப்படின்ட்டு we've never seen it. இப்போ கொரோனா வைரஸ்க்கு பிறகு பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்துடைய வெளிப்பாடு தானா இந்த HMPV வைரஸ்? உண்மையிலேயே இந்த வைரஸ் பாதிச்சா என்ன மாதிரியான பாதிப்புகள், என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் மனிதனுடைய உடம்புக்கு ஏற்படும்? இந்த மாதிரி கோல்டு ஃபீவர் இது புதுசு இல்லைங்க. நம்ம நிறைய தடவை நிறைய பேருக்கு கோல்டு ஃபீவர் வரும். அதுவும் இந்த வின்டர் சீசன்ஸில் எல்லாருக்குமே வரும். நம்ம ஜென்ரலாக அதை டெஸ்ட் பண்ண மாட்டோம். பட் இப்போது சயின்ஸ் இஸ் இம்ப்ரூவிங், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஆர் இம்ப்ரூவிங். ஸோ இப்போ நிறைய இந்த ரெஸ்பிரேட்டரி பேனல்ஸ் அப்படின்னு வருது. ஸோ அந்த PCR டெஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணச்சே இந்த ஒரு வைரஸ் அந்த பேனலில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ வி ஹவ் டிடெக்டட். இந்த டெஸ்ட்டெல்லாம் ஒரு 30,000 ரூபாய் டெஸ்ட்டு. ஆனால் அட் தி எண்ட் மாத்திரை கொடுக்கறது 30 ரூபா பேராசிட்டமால் தான். ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஆன்டிவைரலோ இல்லை பெரிய மருந்தோ தேவையே இல்லை. ஸோ ஆல் திஸ் வைல் இத்தனை வருஷமாகவும் நிறைய தடவை கோல்டு ஃபீவர் வரும். நம்ம எப்பொழுதுமே இது சகஜம், ஒரு கோல்டு ஃபீவர் அப்படின்னு விடுற இதுதான். we've never tested. ஸோ இப்போ டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓ இது இன்ஃப்ளூயன்ஸானால் வந்தது, இது கோவிட்னால வந்தது, இது மெட்டானிமோ வைரஸ்னால வந்திருக்கு, இது பேரா இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு நம்ம பேர் தருமே தவிர ஐ வுடன்ட் சே இது ஒரு பயப்படக்கூடிய வைரஸ். இதனால் எல்லாருக்கும் பாதிப்பு வரும், ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். சிவியரான இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு வரலாம். யாருக்கு? ரொம்ப குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, இல்லை எல்டர்லி பீப்புள்,
இல்லை வந்து யாராவது வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு ஜென்ரலாகவே எந்த வைரஸாக இருந்தாலும் சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஏன்னா அவங்க எதிர்ப்பு சக்தி கம்மி, ஸோ அதனால் அவங்களுக்கு வரலாம். பட் எல்லாருக்கும் வரும், கொரோனா மாதிரி வந்து பாதிக்கும், ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதாவது இப்போ இந்தியாவில் சைனாவில் அச்சுறுத்திய இந்த வைரஸ் வந்து இந்தியாவில் முதல் முறையாக 2 பேருக்கு பெங்களூரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது நேற்று தமிழக அரசு வந்து 2 பேருக்கு சென்னை, சேலம் 2 பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. சொன்ன எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் தான் அதிக அளவு இந்த வைரஸால் பாதிக்கப்படுறாங்க. ஏன் குழந்தைகள் மட்டும் இந்த பாதிப்பு அதிகமாகுது? ஏன்னா குழந்தைங்கள இம்யூனிட்டி வந்து கம்மி, ஸோ அவங்களுக்கு வந்து எனி வைரஸாக இருக்கட்டும் அது வந்து சிவியரான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அது மெட்டானிமோனால மட்டும் இல்லை, அது வந்து இன்ஃப்ளூயன்ஸா இருந்தால் கூட வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் சில்ட்ரனில் வந்து மோஸ்ட் காமனஸ்ட் வைரஸ் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சின்சேஷியல் வைரஸ் தான். ஸோ இதனால வந்து நிறைய பாதிப்பு வரும். ரெண்டாவது இன்னொன்று ஒரு பாக்டீரியா இருக்குது, மைக்கோபிளாஸ்மா நிமோனியன்ட்டு, அதுவும் வந்து சில்ட்ரனில் வந்து சிவியரான இன்ஃபெக்ஷன்ஸ் பாதிக்கும். ஏன்னா அவங்க இம்யூனிட்டி ஜென்ரலாகவே வந்து கம்மி. இதுக்கு இப்போதைக்கு வந்து தேர் இஸ் நோ தடுப்பூசி. ஸோ இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு ஒரு தடுப்பூசி இருக்குது, ஆர்எஸ்விக்கு வந்து தடுப்பூசி வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்குது, நம்ம இந்தியாவில் கிடையாது. பட் இதுக்கு தடுப்பூசி கிடையாது. ஸோ மேபி அதனால் நேச்சுரல் இம்யூனிட்டி இல்லை, ஸோ அதனால் வந்து சிவியராக பாதிக்கலாம். இந்த வயசு வரைக்கும் தான் இந்த HMPV வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா இருக்கா? இல்லைங்க, இட் ஆல் டிபெண்ட்ஸ். யூஸ்வலாக வந்து லெஸ் தென் 2 years old ஒரு இல்லை 2 to 6 years old சில்ட்ரனில் வந்து இம்யூனிட்டி இஸ் பில்டிங் அப். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பாதிப்பு வரலாம் தவிர யூ கேனாட் டிஃபைன் அ ஏஜ், இந்த ஏஜுக்கு கீழே இருந்தால் தான் சிவியராக இருக்கும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இப்போது கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டிபிசிஆர் டெஸ்ட் உட்பட நிறைய டெஸ்ட் எல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது, இப்போ வரையும் இருக்குது. அந்த மாதிரி இந்த HMPVக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலிஸ்டாக எதனா டெஸ்ட் வந்து இருக்கா? ஸ்பெஷலைஸ்டாக தனியாக டெஸ்ட்டு கிடையாது. இப்போ இந்த கொரோனா கூட வந்து நம்ம டெஸ்ட்டு, அது கொரோனா வந்தது அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம், டெஸ்ட்டு தி ஃபவுண்ட் அவுட் இந்த மாதிரி டெஸ்ட்டு பண்ணால் வரும். ஸோ பட் ஆல்ரெடி வந்து பிசிஆர் டெஸ்ட்டு நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ விச் ஆர் கால்ட் ரெஸ்பிரேட்டரி பேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல் நான் சொன்ன ஒரு 5-6 வைரஸ் சொன்னேன் இல்லையா, அந்த வைரஸ் எல்லாமே வந்து அந்த பேனலில் இருக்கும். ஸோ அந்த டுகெதர் டெஸ்ட் பண்ணச்சே கண்டுபிடிக்கிறது தான். தனியாக பிசிஆர்ன்னு எதுவும் இப்போ டெவலப் பண்ணல. ஸோ தெர் இஸ் நோ செப்பரேட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ். இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு வைரஸ் வரத்துக்கு நம்ம இவ்வளோ ஒரு சென்சேஷ்னலைஸ் ஆக்கி அதை ஒரு வைரலாக்கணும்னு சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். பட் ஐ டோன்ட் see this as a big problem. இன்னொன்று ஒரு வைரஸ் கூட இருக்குது, போக்கா வைரஸ், ஐ மீன் பொக்க வைரஸ். பட் அந்த வைரஸ் கூட வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணலாம். பட் இந்த வைரல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் காமனுங்க. இப்போ ஜஸ்ட் அந்த பிசிஆர்லாம் அவைலபிளாக இருக்கிறதுனால நம்ம டெஸ்ட் பண்ணி இதனால அது வேறு இதனால இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமே தவிர இதுக்கு பயப்படுறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ இந்த HMPV வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும்? ஸோ லைக் ஆல் வைரஸ் வந்து எனிபடி கேன் ஹேவ் ஃபீவர், கோல்ட், ஒரு காஃபு, சில பேருக்கு தொண்டை வலியில் வரலாம், காது வலி வரலாம். அந்த சின்ன குழந்தைங்களுக்கெலாம் காது அடைச்சிட்டு காது வலி வரலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். யூஸ்வலாக வந்து இந்த சிம்டம்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ரெகுலர் வைரல் ஃபீவருக்கு ஒரு பேராசிட்டமால், ஜலதோஷம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு மருந்து, காஃப் சிரப்பு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோன்னா இட் செட்டில்ஸ். வெரி ஃபியூ பாப்புலேஷன், ரொம்ப கம்மியான பேர் ஐ வுட் சே ப்ரோக்ரெஸ் டு சிவியர் நிமோனியா, நுரையீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஆக்சிஜன் கம்மியாகலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியது வரும். பட் அதர்வைஸ் எல்லாருக்குமே அந்த மாதிரி சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகும், எல்லாருக்குமே ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்க்கல. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் வுட் ப்ரோக்ரெஸ் டு தட் லெவல். அப்போ கோமார்பிடிஸ் இருந்தால் இந்த HMPV வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். பண்ணலாம். எல்லாருக்குமே கோமார்பிடிட்டிஸ் இருந்துன்னா எல்லாருமே ப்ரோக்ரெஸ் ஆகுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. சில பேர் ஆகுவாங்க, சில பேர் வந்து they will get better. இப்போ இந்த HMPV வைரஸ் மட்டும் மக்களிடையே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துறது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு தொற்றுநோய் தடுப்பு நிபுணரா? என்ன வைரஸாக இருந்தாலும் நம்ம வைரல் ஆக்கணும்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு பயத்தை கலப்புறமே தவிர
ஐ வுட் சே அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். எனி வைரஸாக இருக்கட்டும், எனி இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கணும், நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். பட் அது வந்து மனுஷனை வந்து கொல்லுற வரைக்கும் வந்து ஒரு சென்சேஷன் ஆக்கி அந்த மாதிரி வந்து பயத்தை கலப்பக்கூடாது. டெஃபினட்டாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு வந்து பர்சனல் ஹைஜீன்ஸ் கிடையாது. ஒரு கோல்டு இருக்குன்னா நம்ம வந்து ரோட்லேயே வந்து ஸ்னீஸ் பண்ணிட்டு போவோம், அப்படியே வந்து எங்கேயாவது செவுத்தில் வந்து தொடச்சிட்டு போவோம். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணாமல் இருக்கணும். ப்ராபப்ளி அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் பரவாது, இதை வந்து வைரல் ஆக்க வேண்டாம். ஸோ இப்போ காமனாக இதெல்லாம் பண்ணோம், இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்எம்பிவிலேருந்து தவிர்க்கலாம் அப்படின்றது என்ன வழிமுறைகள் இருக்குது? இது நம்ம எல்லாரும் கற்றுட்டோம். ஆனால் கோவிட் போனதுக்கப்புறம் அதை மறக்க கூட மறந்தாச்சு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் காஃப் எட்டிகெட்ஸ். ஒன்று வந்து நம்மளுக்கு காஃப் இருந்ததுன்னா ஒன்று ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு காஃப் பண்ணணும், இல்லை வந்து கையால் மூடணும். ஏன்னா இந்த கையால் நம்ம இப்படி மூடினோன்னா வேறு எங்கேயாவது போய் தொடுவோம். ஸோ யூஸ்வலி வி டூ இட் ஆன் த எல்போ. ஸோ ஏன் இந்த இடத்துல பண்ணோன்னா இங்கே போய் யாரும் தொட மாட்டாங்க, இங்கே பண்ணோன்னா வேறு எங்கேயாவது போய் தொடுவோன்ட்டு வந்து வி ஜென்ரலி காஃப் இன் தி எல்போ. இஃப் யூ காஃப் இன் யோர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ கையை டெஃபினட்டாக ரிப்பீட்டடாக வந்து சுத்தப்படுத்தணும். அட்லீஸ்ட் ஒரு ஆல்கஹால் ரப்போ இல்லை ஹேண்ட் வாஷ், பிளெயின் சோப் அண்ட் வாட்டர் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது காஃப் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லை வேறு எங்கேயாவது தொட்டோம், எங்கேயோ தொட்டுட்டு அந்த மூஞ்சில் ரப் பண்ணக்கூடாது. எப்பொழுதும் வந்து we have this habit of rubbing our face. ஸோ கையை வந்து மூஞ்சில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சுத்தமாக இல்லைன்னா கையை வந்து மூஞ்சில் எடுத்துகிட்டு போகாதீங்க. ரெண்டாவது, ஜுரம் காஃப் இருக்குது அப்படின்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த வின்டர் சீசன் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வின்டர் சீசனில் தான் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த வின்டர் சீசனில் வந்து ஸ்கூலில் கூட வந்து அடைச்சி ஒரு இடத்துலையே வந்து 10 பேர் 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி when you are in a closed atmosphere. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அண்ட் வயசானவங்க இருக்காங்க, அப்படி உங்களுக்கு கோல்டு வந்திருக்கு, ஃபீவர் வந்திருக்கு, வயசானவங்க யாராவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. அவங்கள போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. க்ரௌடடான பிளேஸில் போகிறீங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கும் ஃபீவர் ஜுரம் ஏதாவது இருந்ததுன்னா டேக் ரெஸ்ட், சிட் அட் ஹோம். கோவிட் மாதிரி ஐசோலேட் பண்ணி ஒரு ரூமில் அடைச்சி கிடக்கணும் அப்படின்னு இல்லை, வீட்டில் இருங்க. மற்ற இடத்துக்கு வந்து போய் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் HMPV. எனி வைரல் இன்ஃபெக்ஷன் ஆர் whether it is influenza or para-influenza, RSV, இதெல்லாம் கூட நாங்கள் வந்து எல்டர்ஸ்லேயும் பார்க்குறோம். ஏன்? because of that PCR. ஏன்னா வந்து any pneumonia landing up in the hospital, we do this screening. ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரிகிறனால தான் வந்து we know இது இந்த வைரஸ்னால ஆயிருக்கு, இது இந்த வைரஸ்னால ஆயிருக்குன்ட்டு. பட் அதர்வைஸ் there is nothing to panic about the virus. இப்போ கொரோனா போலவே சீனாவில் தான் இந்த ஹெச்எம்பிவியும் அதிகமாக கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அதிக அளவு பேஷண்ட் வந்து அங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்குது. ஆஸ் ஒரு தொற்று நோய் தடுப்பு மருத்துவராக நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணீங்க? சீனாவில் உண்மையாகவே இந்த நிலை இருக்கா? எனி பிளேஸ் த வைரல் இன்ஃபெக்ஷன் இன்க்ரீசஸ். சைனாவில் நல்லா டெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் தெரிய வருது. ஐ டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் சைனா. திஸ் வைரஸ், அதுதான் சொன்னேனே, இட் இஸ் பீன் தேர் இன் சர்க்குலேஷன் சின்ஸ் 2001. நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம், அதனால் தெரியாது. அவங்க ஊரில் வந்து எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ தெரிய வருது. பட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோ இல்லை வந்து எனி அதர் லார்ஜர் பாடி ஹவ் நாட் டோல்ட் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் வேர்ல்ட் வைட், இட் இஸ் அ பேண்டமிக், அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி எபிடெமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பப்போ வந்து ஒரு ரைஸ் இருக்கிறது, அந்த மாதிரி வந்து ஹேப்பன்ஸ் வேர்ல்ட் வைட். ஸோ அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்குது. தட் இஸ் அ சீசனல் வேரியேஷன் சொல்லுவாங்க. இந்த சீசனில் ஜாஸ்தி ஆகலாம் அவ்வளோ. ஏன் நம்ம ஊரில் வந்து இன்ஃப்ளூயன்ஸா இந்த சீசனில் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 50 கேஸு ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஊரில் இந்த டைமில் இந்த வைரஸ் இருக்குது, அவ்வளோதான். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் China's ப்ராப்ளம். இப்போ கோவிட் கூட பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகி லேக்ஸில் முடிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் இந்தியாவிலேயே 7 பேருக்கு இந்த நோய் தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸில் சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது பப்ளிக் வந்து ஒரு மாதிரி ஒரு பேனிக் ஆகுறாங்க. ஸோ அந்த பேனிக் அவங்ககிட்ட இருந்து போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
மொபைல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டுருக்கீங்க, எதுவும் பார்க்காதீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பாதீங்க, இது பெரிய ப்ராப்ளம்ட்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. எப்படி கோவிடை வந்து தாண்டி வந்தோமோ என்னவா இருந்தாலும் நம்ம தாண்டி வர போகிறோம். அட்லீஸ்ட் செல்ஃப் ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து இஃப் யூ ஆர் சிக், ஸ்டே ஹோம், டோன்ட் ஸ்ப்ரெட் இட். அண்ட் ரெண்டாவது வந்து ஸ்டே ஹெல்தி. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு பி ஹெல்தி, யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் த இன்ஃபெக்ஷன். அதை ஹெல்தி பண்ணுறதுக்கு வந்து மேஜிக் பில் எதுவும் கிடையாது. அது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் வருஷக்கணக்கில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் வந்து இஸ் கோயிங் டு கிவ் யூ ப்ரொடெக்ஷன். நாட் இப்போது சைனாவில் வந்துருச்சு நான் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மேஜிக் பில் பாப் பண்ணேன்னா நாளைக்கு எனக்கு வராது, அந்த மாதிரி கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ பேலன்ஸ்டு டயட், ஹெல்தி ஹேபிட்ஸ், ஸ்மோக் பண்ணக்கூடாது, அண்ட் மேபி ஈவன் ஆல்கஹால் இன் மாட்ரேஷன், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் குட் ஹேபிட்ஸ் அண்ட் பர்சனல் ஹைஜீன். இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோன்னா we are going to stay healthy. அந்த கோவிட்ல தான் வந்த ஒரு புது புது பேர்களை நம்ம பார்த்தோம். இப்போ கபசுர குடிநீர்லாம் அதிக அளவு மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ரெகுலராகவே இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம், தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதனா சொல்யூஷன்ஸ் இருக்கா? பேலன்ஸ்டு டயட், அதான் இந்த மேஜிக் ட்ரிங்க்ஸோ இல்லை மேஜிக் பில்ஸோ அப்படி கிடையாதுங்க. பேலன்ஸ்டு டயட்னா என்ன? உங்கள் டயட்டில் வந்து adequate amount of carbohydrates, protein, fats, micronutrients இதெல்லாம் வந்து தினமும் நம்ம சேர்த்தோன்னா it will increase our immunity. திடீர்னு ஒரு நாள் சேர்த்தோன்னா it is not going to improve the immunity. இப்போ அவுட் சைட் ஃபுட்டு தான் காமன் பீப்புள் உட்பட எல்லாருமே எடுக்கக்கூடிய அடிக்கடி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஜங்க் ஃபுட்ஸு எல்லாமே. ஸோ இதெல்லாம் இந்த நோய் தொற்று அதிகமாக பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா இதனால ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராதுங்க. இதனால வந்து வயிற்று சம்பந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாமே தவிர ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. பட் அகெயின் தீஸ் ஆர் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். நம்ம அதை சாப்பிட்டுட்டு வீட்டிலேயே இருப்போம், வி டோன்ட் ஒர்க், கோ அவுட். இப்போ ஒன்று வாங்கினா கூட கீழே இறங்கி நம்ம நடக்க மாட்டோம். ஸோ நம்மளோட எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ் என்ன? வீட்லேயே உட்காந்து ஒரு ஆப்பில் வந்து இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம். கீழே இறங்கி போய் ஒரு 4 நடந்து ஒரு கடையிலேருந்து வாங்க மாட்டேன்றோம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் ஜீரோ. ஆன் டாப் ஆஃப் தட், இஃப் யூ ஹேவ் ஆல் தீஸ் அன்ஹெல்தி food, how do you expect to build up your immunity? So your immunity may not build up, பட் இந்த ஜங்க் ஃபுட்னால ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராது, வயிற்றுக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வரும். இப்போ கோவிட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அதோடைய வேரியண்ட் வந்து மாறிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இது 2001 இந்த HMPV வைரஸ் வந்து உலகம் முழுவதுமே இருக்குது. இதோடைய வேரியண்ட் மாறுமா இல்லை எப்படி இதை நம்ம பார்க்கறது? இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸான்ட்டு நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸா H1N1 அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது, H3N2, H5N1, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் which are basically which basically says any virus can mutate. ஸோ அதே மாதிரி தான் கொரோனாவும் மியூட்டேட் ஆச்சு. ஸோ எனி ரெஸ்பிரேட்டரி வைரஸ் ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி வைரஸ் கேன் மியூட்டேட். பட் இந்த வைரஸ் பற்றி எதுவும் தெரியாது. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இட் கேன் மியூட்டேட். வில் இட் மியூட்டேட் ஆர் வில் இட் நாட் மியூட்டேட், இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஸோ மேபி வி வில் ஹேவ் டு. ஒருவேளை மியூட்டேட் ஆனால் இது பாதிப்பை ஏற்படுத்தலாம், ஏற்படுத்தாமலும் இருக்கலாம். மியூட்டேட் ஆனால் என்ன, அதோட வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுறது, எத்தனை பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது. இப்போ வந்து ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது 4 பேருக்கு போகிறது, இந்த 30 minutesல ஸ்ப்ரெட் ஆகலாம், அந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ மேபி மியூட்டேட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுறதா, அந்த மாதிரி we'll have to check, but as of now there is no news about it. பெங்களூர்ல 2 பேருக்கு பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அந்த பெங்களூர் நகரம் முழுவதுமாக நீங்க மாஸ்க் அணியணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு சொல்லியிருக்கு. மாஸ்க் அணிவதற்கான கட்டாயம் இதில் இருக்கா? It is a good habit, that is what I will say. அதுக்குன்ட்டு பயந்து எல்லாரும் மாஸ்க் போடணும்னு இல்லை. பட் இஃப் யூ ஆர் கோயிங் இன் அ க்ரௌடட் பிளேஸ், ஐ டெஃபினெட்லி ஃபீல் நம்ம மாஸ்க் போடணும். இப்போ நீங்கள் கொரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நார்மலாகவே மாஸ்க் போடுவாங்க. ஒன்று அவங்க ஏர் பொல்யூஷனுக்கே வந்து இல்லை செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து அவங்க மாஸ்க் போடுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம மாஸ்க் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம மாஸ்க் போடுறோம். பட் இஃப் யூ ப்ராக்டிஸ் சர்டன் திங்ஸ், இந்த காஃப் எட்டிக்கெட்ஸு, இல்லை எனக்கு ஜுரம் இருக்குச்சு நான் வந்து வெளியே போகாமல் இருந்தேன், ஐ மீன் காஃப் பண்ணச்சு எல்லாருக்கும் முன்னாடி காஃப் பண்ணாமல் இருந்தேன், அந்த மாதிரி இருந்தேன்னா ஐ திங்க் இட்ஸ் நாட் நெசசரி எல்லாரும் மாஸ்க்கு போடணும். இந்த மாஸ்க் போடுறது வந்து இட்ஸ் ஒரு
ஒரு பேனிக்கை கம்மி பண்ணுறதுக்கு தான், அந்த ஒரு பபிளில் நான் போயிட்டேன்னா எனக்கு வராது அப்படின்ட்டு. பட் நத்திங் லைக் தட். யூ ஹாவ் டு பி செல்ஃப் டிசிப்ளின்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஹைஜீன். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் நேரங்களையும் எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.